ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த எஸ்ஐஆர் 2026 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுட்டாங்க. ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் வெளியிட்டிருக்காங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெயர் இருக்கவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். இன்கேஸ் உங்களுடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து இறுதி வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன வழிகள் மூலமாக நீங்கள் செக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போது இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் கீழே பாருங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்ட்டுருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சென்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் இறுதி வாக்காளர் பட்டியல் இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். உங்களுக்கு தமிழ்லையும் இருக்குது. பட் சென்னைக்கு மட்டும் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா சென்னைக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் எஸ்ஐஆர் 2026 இங்கிலீஷ் ஃபார் சென்னை ஒன்லி. ஸோ மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் எஸ்ஐஆர் 2026 ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணதும் ஜஸ்ட் பேஜ் ஒரு 2 மினிட்ஸ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி சட்டமன்ற தொகுதி, அந்த மாவட்டத்தில் நிறைய சட்டமன்ற தொகுதி இருக்கும். சட்டமன்ற தொகுதி எதுவோ அந்த சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த சட்டமன்ற தொகுதியில் எத்தனை வாக்குச்சாவடி மையம் இருக்கோ அந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய பெயர், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஓட்டு போடக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையம் எதுவோ அந்த வாக்குச்சாவடி மையத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அடுத்தபடியாக ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை என்ட்ரு பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கொடுத்த உடனே அதுக்கான உங்களுக்கான ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய வாக்காளர் பட்டியல், இறுதி வாக்காளர் பட்டியல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தபடியாக இப்போ இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1000 பேர் இருப்பாங்க, 2000 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் போயிட்டு நம்மளுடைய பேர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஜாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் டேரெக்டாக நீங்கள் அந்த ஓட்டர் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கொடுத்து நம்மளுடைய பெயர் பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த ஹோம் பேஜ்லேயே வந்து போய்க்கோங்க. elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேயே போயிட்டு இங்கே பாருங்கள் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது கொடுத்ததும் நெக்ஸ்ட் உங்களுக்கு சர்ச் போர்ட்டல் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் பை எபிக் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனில் வச்சுட்டு எபிக் நம்பர் இங்கிறது வந்து என்னென்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தான். ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு கீழே பாருங்கள் வழக்கம் போல் ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடு கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நான் சர்ச் கொடுத்த உடனே எனக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய ஓட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு நம்பரு, நேமு, ஏஜ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்த சட்டமன்ற தொகுதி, பார்ட் நம்பருங்கிறது என்ன, பார்ட் நம்பர்னால் அந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய நம்பரு, அப்புறம் பார்ட் சீரியல் நம்பருங்கிறது அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லைங்களா. இங்கே இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணோம்ல, இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் நம்மளுடைய பெயர் எத்தனாவது சீரியல் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது தான் வந்து பார்ட் நம்பர். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்ட் நம்பர் இதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் அந்த பர்டிகுலர் சீரியல் நம்பரில் போய் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுடைய பெயர் இருக்கும். ஸோ சீரியல் நம்பருங்கிறது வந்து நான் எதை சொல்ல வரேன்னா இங்கே பாருங்கள் 19, 20, 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் சீரியல் நம்பரு. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் இருக்கும். ஓகே, இப்போது முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வருவோம். அதாவது என்னுடைய பெயர் டிராஃப்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருந்துச்சு, ஆனால் இப்போ ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் எழுதி கொடுத்த உடனே அவங்க வந்து ஆன்லைனில் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே டைப் பண்ணிட்டு ஒரு வரை வாக்காளர் பட்டியல் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த வரை வாக்காளர் பட்டியல் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 சப்மிட் டாக்குமெண்ட் அகைன்ஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம சேனல் கூட வீடியோ போட்டிருந்தோம். இதில் போயிட்டு உங்களுக்கு எது நோட்டீஸ் ஜென்ரேட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த நோட்டீஸ் எதனால் ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னா, நம்ம கொடுத்த அந்த விவரங்களில் எதனா தவறாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸ் ஜென்ரேட் பண்ணாங்க. அந்த நோட்டீஸ்க்கு அகைன்ஸ்டாக நம்ம டாக்குமெண்ட் ப்ரூஃப் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்முடைய பெயர் வரை வாக்காளர் பட்டியல் ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இனிமேல் நம்மளுடைய பெயர் ஆட் பண்ண முடியுமா, ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் மதியானமே அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருந்தாலும்
புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பவர்களை விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி திருத்தங்கள் மேற்கொள்பவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மதியானமே அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் யாரும் எதுவும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பெயர் பட்டியலில் இல்லை அப்படின்னா நேரடியாக பூத் லெவல் ஆஃபீஸரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுடைய பெயரை பட்டியலில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ யாரும் வந்து பெயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம். நேமில் ஆப்ஷன் இன்னமும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்குலாம் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்லலாம் வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே அவங்களுடைய பெயரை பட்டியலில் சேர்த்துருக்குறாங்க, வாக்காளர் பட்டியலில். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது என்ன தான் இறுதி வாக்காளர் பட்டியல் அப்படின்னு இதை சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இறுதி வாக்காளர் பட்டியல்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நம்மளுடைய விவரங்கள், நம்மளுடைய ஃபார்ம் 6 புதுசாக வந்து நேம் ஆட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம், திருத்தங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.